வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பீன்ஸ் சோயா உசிலி செய்ய போகிறோம். இதுக்கு 200 கிராம் பீன்ஸ் எடுத்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 20 பீஸ் சோயா உருண்டையை 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். 50 கிராம் துவரம் பருப்பு எடுத்து அதையும் 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். 4 பீஸ் பட்டை வத்தல், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தாளிக்க கருவேப்பிலை கொஞ்சம். ஊற வச்ச சோயாவை நல்லா சுத்தமாக தண்ணியெலாம் புழிஞ்சிட்டு நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. சோயாவை நல்லா உதிரி உதிரியாக அரைச்சி எடுத்தாச்சு. ஊற வச்ச துவரம் பருப்பை தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு ஜாலில் சேர்த்துக்கலாம். இது கூட எடுத்து வச்ச பட்டை வத்தலை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பருப்புக்கு தேவையான உப்பு இதையும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கிற போகிறோம். பருப்பும் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பீன்ஸை நம்ம இட்லி சட்டியில் போட்டு 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சுக்கிற போகிறோம். இதை மூடி போட்டு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பீன்ஸ் நல்லா வெந்திருக்கு. இதை எடுத்து வேறு பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம அரைச்ச சோயாவையும் பருப்பையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை இட்லி சட்டியில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நல்லா உதுத்து போட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ பருப்பும் சோயாவும் வேக வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஆவியில் வேக வச்ச பருப்பும் சோயாவும் நல்லா கட்டி இல்லாமல் உதுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சுருக்க அடுப்பில் இதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம உதுத்த பருப்பும் சோயாவும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா உதிரி உதிரியாக ஊற்றி வச்சுக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், பெருங்காயத்தூள், இது கூடயே கொஞ்சம் உப்பு. ஏற்கனவே பருப்போட கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு பார்த்தே சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து நல்லா உதிரியாக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் அந்த ஈரப்பதம்லாம் போகிற வரைக்கும். இப்போ கொஞ்ச நேரம் வெந்துருச்சு. நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு. உங்களுக்கு அப்படி உதிரியாக வரலன்னா மிக்சியில் போட்டு கூட ஒரு சுற்றுனீங்கன்னா நல்லா உதிரியாக வரும். அதுக்கப்புறம் கூட நீங்கள் சட்டியில் போட்டு கிளறிக்கலாம். இது கூட பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இது கூட கருவேப்பிலை சேர்த்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம கலந்து மூடி வேக வைக்க போகிறோம். இப்போ நல்லா கலந்தாச்சு. பீன்ஸ் ஏற்கனவே 10 நிமிஷம் வேக வச்சுருக்கோம், அதனால் ரொம்ப நேரம்லாம் வேக தேவையில்லை. இதை மூடி ஒரு 2 நிமிஷம் நம்ம வேக வச்சா போதும். இப்போ நல்லா 2 நிமிஷம் வெந்துருச்சு. பீன்ஸ் சோயா உசிலி ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கி வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பீன்ஸ் சோயா உசிலி ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.